மிதுன ராசிக்கு கேது பகவான் 3ஆம் இடத்துலையும் ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும் பயிற்சியாக போறார். இப்போ 3ஆம் இடத்துல வர கேது பகவான் என்ன செய்ய போறார் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க போறார். 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் புதிய நட்புகளை உருவாக்கி தருவார், புதிய பதவியை கொடுப்பார், வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணம், இடமாற்றம், இது எல்லாமே நிகழக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். அந்த இடம் மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடம் மாற்றத்தினால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய விதத்தில் கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கேது பகவான் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துலையும் ராகு பகவான் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துலையும் பயிற்சியாக இருக்கிறார். அப்போ 2ல் போற கேது பகவானால என்ன ஆக போகுது கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலியில சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா அது அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 8ல் வர ராகு பகவான் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொருளாதார விஷயங்களில் திடீர்னு ஒரு உயர்வு கிடைக்கும். புதையல் கிடைக்கிற மாதிரி எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லையே எப்பயோ ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வண்டி வாகனம் இதில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வண்டி வாகனத்தினால தேவையில்லாத ரியல்வன் ஆன்மீக நேயர்களுக்கு உஷா கணேசன் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்கான ராகு கேத்து பலனை பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு கேது பகவான் 3ஆம் இடத்துலையும் ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும் பயிற்சியாக போகிறார். இப்போ 3ஆம் இடத்துல வர கேது பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறார். அந்த தைரியத்தினால அவங்க இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியங்களை அவங்க வெற்றியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவார். 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் புதிய நட்புகளை உருவாக்கி தருவார், புதிய பதவியை கொடுப்பார், வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணம், இடமாற்றம், இது எல்லாமே நிகழக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். அந்த இடம் மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடம் மாற்றத்தினால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய விதத்தில் நன்மைகளும் நடக்க போகிறது. ஸோ இந்த ராகு கேத்து பெயர்ச்சியில் நிறைய நன்மையை பெறக்கூடிய ராசிகளில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியும் வருவாங்க. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற கேத்து பகவான் அவங்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய உறவினர்கள், தாய் வழி சொந்தங்களில் யாரையாவது ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அந்த அறிமுகப்படுத்தவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, உங்களுக்கு ஹெல்த் மட்டும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மக்கள் உங்கள் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வச்சு உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகள் உங்களுக்கு பெரிய விதத்தில் உங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். இது வரைக்கும் தள்ளி போயிட்டுருக்கிற ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மேல் படிப்பில் தடங்கள் ஆகிட்டே இருக்குது, எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த மேல் படிப்பை இப்போ நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு படித்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ராகு பகவான் உருவாக்குவார். சிறு சிறு பயணங்கள் உங்களுக்கு மனசை நல்ல மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய சிறு சிறு பயணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேளிக்கை விஷயங்களில் நிறைய உங்களுக்கு ஈடுபாடு வரும். நிறைய மொபைலை பார்க்குறது, மொபைல் மூலமாக அதாவது விளையாட்டுகளை நீங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மீடியா லைனில் உங்களுக்கு நிறைய பேரும் புகழும் வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். மீடியா லைன்லேயே இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
வந்து உங்களுக்கு வரும். இந்த ராகுகேது பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வரக்கூடிய தீய பலன்களை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னா, தினமும் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வந்து நீங்கள் ஒன்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வந்து காலையும் மாலையும் கேட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா ராகுகேதுனால் வரக்கூடிய தீய பலன்களை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து செல்ல பிராணிகளை வந்து வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த செல்ல பிராணிகளுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். வீடு மாற்றம் இருக்கும். இது வரைக்கும் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இடமாற்றம் அப்படின்றது இந்த மிதுன ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி 2025 நிகழ போகிற ராகுகேது பயிற்சி இடமாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து போயிட்டு சாப்பிட்றது, வெளி ஃபுட்டு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், இன்டைஜஷன் வரும் உங்களுக்கு. அதனால் வெளியில் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்றது அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. முக்கால்வாசி வீட்டில் வந்து ஹோம் குக்டு ஃபுட்டு வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து சொல்கிறது நல்லது. துர்கை வழிபாடும் சிறப்பாக கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு துர்கை ராகு காலத்தில் வந்து துர்கையை வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால டைமான 4:30லேருந்து 6 வந்து துர்கை வழிபாடும் வந்து உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். யோகா, மெடிடேஷன், சாப்பாடு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ஃபுட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஹெல்த்தில் வந்து பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. 2025 ஆண்டுக்கான ராகுகேது பெயர்ச்சியில் வந்து மிதுன ராசிக்கு நல்ல பலன்கள் வந்து நிறையவும் தீய பலன்கள் கம்மியாகவும் தான் இருக்கும். 3ல் வந்து கேது பகவான் வர்றதுனால நீங்கள் வந்து சொல்ல நினைக்கிற விஷயங்களில் வந்து மற்றவங்களுக்கு வந்து தப்பாக கம்யூனிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சொல்ல வர விஷயத்தை வந்து கிளியராக பேசிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத மனக்கசப்புகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால முகம் தெரியாதவர்களோட நட்பு வந்து உங்களை வந்து பெரிய சங்கடமான சூழ்நிலையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் ரொம்ப அதில் மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மாணவர்களாக இருக்கீங்க இல்லைனா டீனேஜில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் வந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. தீய நட்புகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து 9ல் வர ராகு பகவான் எல்லாரையுமே வந்து நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாரு. அதனால் அது மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 2025 ஆண்டு ராகுகேது பயிற்சி மிதுன ராசிக்கு பெரும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துலையும் ராகு பகவான் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துலையும் பயிற்சியாக இருக்கிறார். அப்போ 2ல் போகிற கேது பகவானால் என்ன ஆக போகுது கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஒத்துமையும் ஒரு நிம்மதியும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து புரிஞ்சிட்டு போகிறது நல்லது. ஸோ திடீர்னு வந்து ஒரு விவாதமோ எதுவுமோ அதில் எதுலேயுமே வந்து இவங்க தலையிடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்து அமைதியாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஃபேமிலியில் அதாவது அவங்களோட குடும்பத்தில் வந்து நல்ல அமைதியும் ஒத்துமையும் வந்து நிகழும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகாரியோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் அவங்க வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னா தேவையில்லாத விவாதங்களில் வந்து அவங்க வந்து ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. 8ல் வர ராகு பகவான் வந்து திடீர்னு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பாரு. திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பொருளாதார விஷயங்களில் வந்து திடீர்னு ஒரு உயர்வு கிடைக்கும். புதையல் கிடைக்கிற மாதிரி எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லையா எப்பயோ ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து இப்போ திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பொருளாதார நிலைமையை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமையை வந்து கொடுக்கும் ராகு பகவான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 8ல் போகிற ராகு பகவான் அவங்க உடம்பில் வந்து ஏதாவது
ஏதாவது மறைஞ்சு இருக்கிற ஒரு ஆரோக்கிய குறைபாட்டை வந்து திடீர்னு அதிகப்படுத்துவார். அது மட்டும் வந்து அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பினை வந்து கொடுப்பாரு ராகு பகவான். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் வந்து சின்னதாக பிரச்சனை இருந்தாலுமே அதை வந்து அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை பார்த்து அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுக்கும்போது உங்களோட ஆரோக்கியம் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் வந்து வலி வரலாம், முட்டி வலி வரலாம், முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், திடீர்னு கண்ணாடி போடும்படி இருக்கலாம், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடக்கலாம். ஸோ திடீர் சர்ஜரி அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் வந்து 8ல் போகிற ராகு பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் இதில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வண்டி வாகனத்தினால தேவையில்லாத லாஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சிக்னலை ஜம்ப் பண்ணி போகிறீங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா புதுசாக வண்டியை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் எதனா பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து சட்டத்துக்கு விரோதமாக போகாமல் சட்டத்தோடு நீங்கள் போகும்போது பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை செய்கிற இடத்துல மட்டும் பெரிய பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத விவாதங்களை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட இருக்கிற ஒரு மனக்கசப்பு வராமல் பார்த்துக்கும். உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட துணைவர், உங்கள் கணவர் இல்லைன்னா உங்களோட மனைவி இவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காமல் இருக்கும் நீங்கள் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சினால் வரக்கூடிய தீய பலன்கள்லேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா தினமும் வந்து ஒரு 108 தடவையாவது பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது இந்த ராகு கேத்துவோட தீய பலன்கள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஓம் நம சிவாயான்ற பஞ்சாட்சர மந்திரம் உங்களை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்கும் இந்த ராகு கேத்துவோட தீய பலன்கள்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் துர்க்கை வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். புலி மேலே அமர்ந்த துர்க்கையை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வாராகி, ஹனுமான் அந்த மாதிரி மனித உடம்பும் மிருக தலையும் இருக்கிற ஒரு கடவுளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது மூலம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். Thank you.